இந்தியா, சீனா இந்த இரண்டு நாடுகளுக்கும் மத்தியில் இந்திய பெருங்கடலை ஒரு மிகப்பெரிய அதிகார போட்டியை ஓடிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் இந்த அதிகார போட்டியில் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத வகையில் இந்தியாவுக்கு சாதகமாக ரஷ்ய அரசாங்கம் ஒரு தரமான சம்பவம் ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரஷ்யா செஞ்ச அந்த சம்பவம் என்ன, இந்தியாவுக்கு ஆதரவா அந்த சம்பவம் மாறினது எப்படி, இந்திய பெருங்கடல்ல இந்தியா மீண்டும் எப்படி தன்னுடைய அதிகாரத்தை நிலைநாட்டி இருக்குது, இந்த மாதிரி பல விஷயங்களை பற்றியும் இந்த வீடியோவில் ரொம்பவே டீட்டெயிலாக பார்த்துடலாம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, இந்தியாவினுடைய அண்டை நாடான மியான்மர் கடந்த சில வருடங்களாகவே ஒரு மிகப்பெரிய உள்நாட்டு யுத்தத்தில் சிக்கி தவிச்சுக்கிட்டு வருது. ஸோ இந்த உள்நாட்டு யுத்தத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் மியான்மரில் ஆட்சியை கவிழ்த்த இராணுவ அரசாங்கம், இன்னொரு பக்கம் மியான்மரில் இருக்கக்கூடிய கிளர்ச்சி குழுக்கள், கிட்டத்தட்ட 5-6 கிளர்ச்சி குழுக்களுக்கு மேலே இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு அலையன்ஸ் ஒன்று உருவாக்கி இருக்கிறாங்க. அவங்களுக்கு பேர் பார்த்தீங்கன்னா 3 பிரதர்ஹுட் அலையன்ஸ். ஸோ இவங்க 2 பேருக்கும் நடுவில் இந்த உள்நாட்டு யுத்தம் அப்படிங்கிறது தீவிரமாக நடந்துக்கிட்டு வருது. இந்த யுத்தத்தில் பார்த்தீங்கன்னா பல நாடுகளுடைய தலையீடு அப்படிங்கிறதுமே இருக்குது. அமெரிக்க அரசாங்கம் பார்த்தீங்கன்னா இந்த கிளர்ச்சி குழுக்கள், அதாவது 3 பிரதர்ஹுட் அலையன்ஸ்னு சொன்னோம் இல்லையா, அவங்களுக்கு ஆதரவாக நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரஷ்ய அரசாங்கம் பார்த்தீங்கன்னா மியான்மரினுடைய மிலிட்ரி அரசாங்கத்துக்கு சாதகமாக இருக்குது. ஈவன் இந்திய அரசாங்கமுமே கூட மியான்மரினுடைய இராணுவத்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நெருக்கமான நாடு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சீன அரசாங்கம் மட்டும் பார்த்தீங்கன்னா இதில் ரொம்பவே வித்தியாசமாக ஒரு டபுள் கேம் ஒன்று ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் மியான்மரினுடைய இராணுவத்துக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியது, இன்னொரு பக்கம் இந்த கிளர்ச்சி குழுக்களுக்கும் சப்போர்ட் பண்ண வேண்டியது. ஸோ இந்த 2 சைடுக்குமே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இதில் யார் ஜெயிச்சாலும் அதன் மூலமாக சீனா தனக்கு ஒரு லாபம் கிடைச்சிடாதா அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடய வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது சீனா அங்கே ஆடிக்கிட்டு இருக்கக்கூடிய டபுள் கேம். ஆனால் இந்த டபுள் கேமினுடைய விளைவுகளை பார்த்தீங்கன்னா இப்போ சீனா அனுபவிக்க தொடங்கி இருக்குது. ஸோ இந்த உள்நாட்டு யுத்தத்தை பற்றி நம்ம ஆல்ரெடி ரொம்பவே டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மியான்மரில் நடக்கக்கூடிய இந்த யுத்தம் பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய வங்கக்கடலுக்கான ஒரு அதிகார போட்டிக்கும் வழிவகுத்திருக்குது. அது எப்படிப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மியான்மர் இராணுவம் இப்போ ஒரு யுத்தத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அந்த யுத்தத்துக்கு அவங்களுக்கு ஒரு பக்கம் பணமும் வேணும், இன்னொரு பக்கம் முக்கியமாக ஆயுதங்கள் அப்படிங்கிறது வேணும். அதனால் மியான்மர் இராணுவம் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்குதுன்னா, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய இந்த மாதிரி நாட்டினுடைய சொத்துக்களை விற்று அதன் மூலமாக ஆயுதங்கள் அப்படிங்கிறத மற்ற நாடுகள் கிட்ட இருந்து வாங்குறாங்க. இதன் விளைவாக பார்த்தீங்கன்னா இப்போ மியான்மரில் இருக்கக்கூடிய துறைமுகங்களில் அதிகார போட்டி அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருக்குது. அது என்னப்பா துறைமுகங்களில் மட்டும் குறிப்பாக அதிகார போட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக நம்ம எல்லாத்துக்குமே இந்த மலாக்கா ஸ்ட்ரெயிட் அப்படிங்கிறத பற்றி நல்லாவே தெரியும். ஸோ இந்திய பெருங்கடலையும் தென்சீன கடல் பகுதியும் இணைக்கக்கூடிய ஒரு பாதை அப்படின்னா இந்த மலாக்கா ஸ்ட்ரெயிட் தான். இது வழியாக தான் உலகத்தினுடைய முக்கால்வாசி இந்த வர்த்தகம் அப்படிங்கிறது கிழக்காசிய பகுதிகளை நோக்கி போகுது. ஸோ இந்த மலாக்கா ஸ்ட்ரெயிட் அப்படிங்கிறது ஒரு போர் நடக்கக்கூடிய சமயங்களில் எப்படி வந்து ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் செங்கடல் பகுதியை தடுத்து நிறுத்தினாங்களோ, அதே மாதிரி இந்த மலாக்கா ஸ்ட்ரெயிட்டையும் சில நாடுகள் கூட்டு சேர்ந்தாங்க அப்படின்னா சர்வசாதாரணமாக பிளாக் பண்ண முடியும். இதன் விளைவாக மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பை சந்திக்க வாய்ப்பு இருக்கிற நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா சைனா தான். ஸோ சைனாவுக்கு இந்த மலாக்கா ஸ்ட்ரெயிட்டில் என்றைக்குமே ஒரு வீக்னஸ் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அதனால் எப்படியாச்சும் இந்த மலாக்கா ஸ்ட்ரெயிட் வீக்னஸை நம்ம உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சீன அரசாங்கமும் பல விஷயங்களை ட்ரை பண்ணிட்டாங்க. உதாரணத்துக்கு பாகிஸ்தானில் இந்த குவாடர் போர்ட் அப்படிங்கிறத அவங்களோட CPEC காரிடர் மூலமாக கட்டுறதுக்கு வந்து முயற்சி செஞ்சாங்க. ஆக்சுவலாக அந்த போர்ட்டையெல்லாம் டெவலப் பண்ணிட்டாங்க. அந்த போர்ட்டை சீனா கட்டுனதுக்கு முக்கிய காரணமே அரபு நாடுகள்லேருந்து வரக்கூடிய பெட்ரோலிய வளங்களை அந்த குவாடர் போர்ட் மூலமாக பைப்பு வழியாக வந்து சீனாவினுடைய ஜின்ஜியாங் மாகாணத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கலாம், அங்கேருந்து மற்ற பகுதிகளுக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோடு தான் அந்த குவாடர் போர்ட்டில் வந்து பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணாங்க. ஆனால் இப்போ அந்த குவாடர் போர்ட்டினுடைய நிலைமை பார்த்திங்கன்னா கேள்விக்குறியாக மாறி இருக்குது. கிட்டத்தட்ட அது ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குவாடர் போர்ட் இருக்கக்கூடிய பலுச்சிஸ்தான் மாகாணம் ஒரு அன்ஸ்டேபிளான சுச்சுவேஷன்லேயே இருந்துகிட்டு இருக்குது. காரணம் அங்கே இருக்கக்கூடிய கிளர்ச்சி குழுக்கள் பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஆயுதமேந்திய போராட்டத்தை நடத்திக்கிட்டு வர்றாங்க. ஈவன் அந்த பலுச்சிஸ்தான் கிளர்ச்சி குழுக்களுக்கும் இந்தியாவுக்குமே கூட தொடர்பு இருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது.
ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நாளைக்கு ஒரு வேளை சீனா வந்து இதை பக்காவாக டெவலப் பண்ணாலுமே இந்த கிளர்ச்சி குழுக்கள் மூலமாக சைனாவோட அந்த ப்ராஜெக்ட்ஸ் மேலே இந்தியானால தாக்குதல் நடத்த முடியும். ஒருவேளை இவ்வளவு நாட்களாக அந்த கிளர்ச்சி குழுக்கள் கூட இந்தியாவுக்கு தொடர்பு இல்லை அப்படின்னாலுமே கூட இந்தியா நினைச்சா அவங்க கூட ஒரு கான்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த தாக்குதல்களை நடத்தி காட்ட முடியும். ஸோ அதனால் கண்டிப்பாக அங்கே ஒரு பிரச்சனைங்கிறதே சைனாவுக்கு உண்டு. அது மட்டும் இல்லைங்க, கில்கிட் பல்டிஸ்தான் வழியாக தான் இந்த ஒரு சிபிஇசி அப்படிங்கிறது போகுது. ஸோ அது வந்து ரொம்பவே பனி நிறைந்த பிரதேசம் இல்லையா? ஸோ அதனால் இந்த மாதிரி பெட்ரோலியத்தை கொண்டு போகிறதுல சில சிக்கல்கள் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா அந்த சைனீஸ் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது ஓரளவுக்கு கிட்டத்தட்ட ஃபெயிலியர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதனாலேயே சீன அரசாங்கம் ஆல்டர்னேட்டிவாக இன்னொரு போர்ட் அப்படிங்கிறதையும் வந்து டெவலப் பண்ணணும்னு நினச்சாங்க. அதன் விளைவாக மியான்மர் அரசாங்கத்துக்கிட்ட ஒரு போர்ட் அப்படிங்கிறத வாங்கிறதுக்கான முயற்சிகளை சீனா ஈடுபட்டது. ஆனால் அவங்க முயற்சி செய்கிறாங்கன்றதை தெரிஞ்ச இந்திய அரசாங்கம் அவங்களுக்கு முன்னாடியே போயிட்டு ரொம்பவே முக்கியமான சிட்டுவே போர்ட் அப்படிங்கிற ஒரு துறைமுகத்தை இந்திய அரசாங்கம் கைப்பற்றிட்டாங்க. ஆனால் மியான்மரில் உள்நாட்டு யுத்தம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு நடக்கிறதுனால மியான்மர் அரசாங்கத்துக்கு ஆயுதங்களினுடைய தேவை அதிக அளவுக்கு இருந்துச்சு. இதன் விளைவாக சீன அரசாங்கம் அதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அவங்களுக்கு தேவையான பணம், ஆயுதம் இப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்து அவங்க கிட்ட இருந்து இந்தியா வாங்கின போர்ட்டுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய கஸ்டியூபே போர்ட் அப்படிங்கிற இன்னொரு துறைமுகத்தை வாங்கிடுறாங்க. ஸோ சீனாவினுடைய கனவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கஸ்டியூபே போர்ட்டுக்கு எல்லா பொருட்களையும் கொண்டு வந்து இங்கே இருந்து ரோடோ இல்லை ரயில்வே கனெக்ஷன் மூலமாகவோ சைனாவுக்குள்ளே மியான்மரை தாண்டி உள்ளே கொண்டு போயிடலாம். ஸோ மியான்மர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா சைனாவுக்கும் வங்கக்கடலுக்கும் குறுக்க இருக்கக்கூடிய ஒரே நாடு. ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு போர்ட் ப்ராஜெக்டை பிளான் பண்ணுறாங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வங்கக்கடலில் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸும் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, மியான்மர் அரசாங்கத்தையும் நம்ம கைக்குள்ளே வச்சுக்கலாம். கூடவே இந்த மலாக்கா ஸ்ட்ரைட் வீக்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். ஏன்னா மலாக்கா ஸ்ட்ரைட்டுக்கு போகவே தேவையில்லை, அதுக்கு முன்னாடியே மியான்மரில் இந்த போர்ட் வழியாகவே தேவையான பொருட்களை கொண்டு வந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை சைனா போடுறாங்க. ஆக்சுவலாக சீன அரசாங்கம் பார்த்திங்கன்னா இந்த கஸ்டியூபே போர்ட் அப்படிங்கிறத கேட்கறதுக்கு முன்னாடியே தவாய் போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு துறைமுகத்தை மியான்மர் கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த தவாய் போர்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான துறைமுகம். காரணம், இந்த மலாக்கா ஸ்ட்ரைட் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு இஷ்யூவை பெரிய அளவுக்கு சால்வ் பண்ணக்கூடிய ஒரு போர்ட்னா அது இந்த தவாய் போர்ட் தான். காரணம், இது KRA கனால், கிரா கனால்னு சொல்லுவாங்க. ஸோ தாய்லாந்தில் வந்து இருக்கக்கூடிய ஒரு கனல், அதுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா இந்த தவாய் போர்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இப்போது இந்திய பெருங்கடலையும் தென்சீன கடல் பகுதியும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரே இடம்னா அது இந்த மலாக்கா ஸ்ட்ரைட் தான். ஸோ மலாக்கா ஸ்ட்ரைட்டை தாண்டி வேறு வழியாக வந்து இந்திய பெருங்கடல்லேருந்து தென்சீன கடலுக்கு போகணும்னா ரொம்ப சுற்றி அடைச்சிட்டு ரொம்ப டைம் செலவு பண்ணி எனர்ஜியெல்லாம் செலவு பண்ணி தான் போகணும். ஆனால் தாய்லாந்தினுடைய இந்த கிரா கனால் இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் இந்திய பெருங்கடலையும் தென்சீன கடல் பகுதியும் இணைக்கக்கூடிய ஒரு வழி தான். ஆனால் இப்போ வரைக்கும் இங்கே கப்பல் போக்குவரத்து அப்படிங்கிறது இல்லை. காரணம், அங்கே ஒரு கனாலே பெரிய அளவுக்கு இல்லைங்க. ஸோ இனிமேல் தான் இந்த கனால் அப்படிங்கிறது கட்டுனால் கட்டுறதுக்கான வாய்ப்பு உண்டு. கடந்த 2017ஆம் ஆண்டே தாய்லாந்து அரசாங்கம் இந்த KRA கனால் அப்படிங்கிற ஒன்றை கட்டுறதுக்காக ஒரு ஒப்பந்தம் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ சீன அரசாங்கம் முந்தி அடிச்சுக்கிட்டு எப்படியாச்சும் அதை கேப்சர் பண்ணிடணும் அப்படின்ற முயற்சி எடுத்தாங்க. காரணம், அந்த கனாலை மட்டும் கேப்சர் பண்ணிட்டா மலாக்கா ஸ்ட்ரைட்டை பற்றி சீனா கவலைப்படவே தேவையில்லை. ஏன்னா அதை ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னாலே இந்திய பெருங்கடல்லேருந்து எதை வேண்டுமானாலும் ஈஸியாக தென்சீன கடல் பகுதிக்கு கொண்டு போயிடலாம். ஸோ இதுக்காக தான் சைனா அந்த சமயத்தில் பெரிய அளவுக்கு முயற்சி செஞ்சாங்க. அப்போ அது இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஷாக்கிங் நியூஸாக இருந்தது. காரணம், சைனாவோட இந்த மலாக்கா ஸ்ட்ரைட் வீக்னஸ் பார்த்திங்கன்னா இந்தியாவோட மிகப்பெரிய பலம் அப்படின்னே சொல்லி ஆகணும். ஸோ அதையவே சைனா உடைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது இந்தியாவுக்கு ஷாக்கிங்காக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் அப்போயே இந்திய அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா, உடனடியாக அந்தமான் அண்ட் நிக்கோபார் தீவுகளை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணலாம், மிலிட்ரியை கொண்டு போய் அங்கே நிறுத்தலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. ஏன்னா அந்தமான் தீவுகள் இந்த பர்டிகுலர் கனாலுக்கு பக்கம், ஸோ மலாக்கா ஸ்ட்ரைட்டுக்கும் பக்கம், இதுக்குமே வந்து பக்கம். ஸோ இதை வந்து அப்கிரேட் பண்ணுறது மூலமாக ஓரளவுக்கு சைனாவை இந்த இடத்துல கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்காக அந்த நடவடிக்கை ஒன்றா அப்போ எடுத்திருந்தாங்க. ஆனால் கூடிய சீக்கிரம், அதாவது அடுத்த 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளேயே தாய்லாந்து அரசாங்கம் அந்த ஒரு திட்டத்தை பின்வாங்கிட்டாங்க. இந்த மாதிரி நாங்கள் எந்த கனாலும் கட்ட போகிறது இல்லைங்க, அப்படியே விட்டுற போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனாலுமே கூட ஃப்யூச்சரில் எப்படி வந்து இந்த சூயஸ் கனால், பனாமா கனால் அப்படிங்கிறதெல்லாம் மனிதர்களாக வந்து கட்டினாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த ஒரு கனாலும் கட்டப்படலாம். அதே மாதிரி இங்கேயும் போக்குவரத்து அப்படிங்கிறது ஏற்படுத்தப்படலாம்.
அப்படி ஆச்சு அப்படிங்கும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிக்கல் பாயிண்ட்டாக மாறும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு போர்ட்டு தான் இந்த தவாய் போர்ட் அப்படிங்கிறது. இதனால தான் சீன அரசாங்கம் இதை குறி வச்சாங்க. ஆனால் மியான்மர் அப்போ அதை தருவதற்கு மறுத்துட்டாங்க. ஆனால் அதன் பிறகு ஒரு சில மாதங்கள்லேயே மியான்மர் அரசாங்கம் இதை ரஷ்யாவுக்கு இப்போ கொடுத்துருக்குறாங்க. இது சீனாவுக்கு பெரிய அளவுக்கு எரிச்சலை ஏற்படுத்தி இருக்குதுன்னே சொல்லலாம். ஸோ ஏன்பா சீனாவுக்கு கொடுக்காம ரஷ்யாவுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீனாவோட டபுள் கேம் அப்படிங்கிறது மியான்மர் இராணுவத்துக்கு தெரியாமலாம் இல்லைங்க. ஸோ ஆனால் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் டபுள் கேமெல்லாம் ஆடலை. ஸ்டார்டிங்கில் இருந்தே மியான்மருக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டு வர்றாங்க. மியான்மர் இராணுவத்துக்கு தேவையான ஆயுதங்கள்லேருந்து எல்லா விஷயங்களையுமே ரஷ்யா கொடுத்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் சைனாவை பெரிய அளவுக்கு டிபெண்ட் பண்ணி இருக்காமல் ரஷ்யா பக்கம் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த தவாய் போர்ட்டை அவங்களுக்கு கொடுத்து ரஷ்யா பக்கம் நெருக்கமாக நெருங்கி இருக்குது மியான்மர் அரசாங்கம். ஆக்சுவலாக ரஷ்யா இந்த தவாய் போர்ட்டை கைப்பற்றினது இந்தியாவுக்கு ரொம்பவே சந்தோஷமான செய்தி அப்படின்னு தாங்க சொல்லி ஆகணும். காரணம், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா நட்பு நாடு. ஒருவேளை இந்த தவாய் போர்ட் மட்டும் சைனா கைக்கு போயிருந்ததுன்னா ஃப்யூச்சரில் இந்த கேஆர்ஏ கனல் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டாலுமே அதுலேயும் சைனா பெரிய அளவுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருந்திருக்கும். ஆனால் இப்போ இந்த தவாய் போர்ட் ரஷ்யா கைகளில் இருக்கிறதுனால ஃப்யூச்சரில் அந்த ஒரு கனால் கட்டினாலும் அதில் ரஷ்யா தான் பெரிய அளவுக்கு இன்வால்வ் ஆக ட்ரை பண்ணுவாங்க. சைனாவெல்லாம் தூக்கி வீசிட்டு போயிடுவாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதன் விளைவாக இந்த தவாய் போர்ட்டு இந்த கேஆர்ஏ கனலில் இந்தியாவுக்கு இருந்துட்டு வந்த ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் அப்படிங்கிறது சால்வ் ஆகியிருக்குது. இது ஒரு பக்கம் அப்படின்னு பார்த்தா, இன்னொரு பக்கம் மியான்மர் இராணுவத்தில் சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிக அளவுக்கு இருக்கிறதாகவும் அதனால் சைனாவுக்கு தேவையான போர்ட்ஸ் எல்லாமே மியான்மரில் கிடைக்குதுன்னு சொல்லியும் இந்தியா ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த தவாய் போர்ட் டீல் மூலமாக மியான்மர் அரசாங்கம் ரஷ்யா கூட நெருங்கி இருக்கிறதுனால இனிமேல் சைனாவுக்கு மியான்மர் இராணுவத்துக்கிட்ட அந்த அளவுக்கு ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காது அப்படிங்கிறத உறுதியாகவே நம்பலாம். ஸோ இதுவும் இந்தியாவுக்கு கொஞ்சம் சந்தோஷமான விஷயம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஆக்சுவலாக சீன அரசாங்கம் புத்திசாலித்தனமாக நான் டபுள் கேம் ஆடுறேன் அப்படிங்கிற பேரில் எதுவும் பண்ணாமல் மியான்மருக்கு பெரிய அளவுக்கு அந்த இராணுவத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வங்கக்கடலில் ஒரு பெரிய ஆதிக்கம் கிடச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அப்படி ஆதிக்கம் கிடச்சிருந்தா இந்தியாவுக்கு அது பெரிய குடைச்சலாக இருந்திருக்கும். ஆனால் அந்த வாய்ப்பை சீனா நழுவ விட்டுருக்குது. இதன் மூலமாக இந்திய பெருங்கடலில் மீண்டும் ஒரு முறை இந்தியாவினுடைய ஆதிக்கம் நிலைநிறுத்தப்பட்டிருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃபைனலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை ஃப்யூச்சரில் இந்த கேஆர்ஏ கனல் அப்படிங்கிறது கட்டுனா அதில் ரஷ்யா அரசாங்கத்தினுடைய தலையீடு அதிக அளவுக்கு இருக்குமா, இல்லை சீனா உள்ளே புகுந்து எப்படியாச்சும் அந்த ஒப்பந்தத்தை கைப்பற்ற முயற்சி செய்வாங்களா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். முடிஞ்சால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ரிவார்டாக இருக்கும். நன்றி.